தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எஸ்சி பட்டியலிலிருந்து நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். எஸ்சி பட்டியலிலிருந்து நீக்கம். தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் தேவேந்திரகுல வேளாளர்கள், பறையர் சமூகத்தினர் மற்றும் அருந்ததியர் சமூகத்தினர் உள்ளனர். மேலும் பல சாதிகள் உள்ளனர். 18% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நீண்ட காலமாக தங்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்று போராடி வருகின்றனர். ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக இந்த போராட்டத்தை நடத்துகின்றனர். 1989ஆம் ஆண்டு வாக்கில் டாக்டர் ராமதாஸ் மற்றும் ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த போராட்டத்தை துவக்கி வைத்தனர். தற்பொழுது இந்த போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. வருகிற ஆகஸ்ட் 24ஆம் தேதி நெல்லையில் ஜான் பாண்டியன் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற மாநாட்டை நடத்துகிறார். ஆனால் அதே போன்று வருகிற ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தேனியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற மாநாடு, பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து பல தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். ஆகஸ்ட் 2ஆம் தேதி தேனியில் நடைபெறுகிற இந்த தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் சீமான் நிகழ்த்தப் போகும் முறை தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற போராட்டத்தில் ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், சீமான் இறங்கிய போராட்டம் எல்லாம் வெற்றியைத்தான் தரும். ஆக தங்களது கோரிக்கையான தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்காக ஒரு பொதுக்கூட்டம் அல்லது போராட்டத்தை நடத்துமாறு தேவேந்திரகுல வேளாளர்கள் சீமானை கேட்டனர். சீமான் அதற்கு சம்மதித்து இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார். இந்த பொதுக்கூட்டம் ஒரு வரலாற்று திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம், சீமான் நிகழ்த்தப் போகும் முறை ஆகியவை இந்த போராட்டத்தில் ஒரு திருப்புமுனையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சீமான் களத்தில் இறங்கியுள்ளார். கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெறும். இந்த தேவேந்திரகுல வேளாளர்களின் ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றுபவர்களுக்குத்தான் தங்களது வாக்குகள் என்று தேவேந்திரகுல வேளாளர்கள் அறிவித்துள்ளார்கள். இதனால் திமுக ஆடிப்போய் உள்ளது. ஆக திமுக தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர்களின் கோரிக்கையை ஏற்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் ஒரு கமிஷன் அமைத்து பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக ஆய்வு நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த ஆய்வறிக்கை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு மத்திய அரசு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பட்டியலிலிருந்து வெளியேற்றி பிற்படுத்தப்பட்டோர் அல்லது இதர பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கலாம் என்று கருதப்படுகிறது. இது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு திமுக முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனையில் உள்ளார். இவர் பூரண குணமடைந்து வீடு திரும்பிய பின்பு பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக அரசின் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் இது சம்பந்தமாக ஒரு கமிஷன் அமைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை போராட்டம் வெற்றியை நோக்கி பயணிக்கின்றது.